ஹாய் கைஸ், வெல்கம் டு ட்ரிப்ஜாய் சேனல். நான் உங்கள் அம்மு. இன்னைக்கு 2024 கொரியன் மொழியில அட்வென்ச்சர் சீட் எட்ஜ் த்ரில்லர் படமாக ரிலீஸ் ஆன ஹைஜாக் 1971 படத்தோட ரிவ்யூ பார்க்கலாம். படத்தோட ஸ்டோரி 1969 நடக்குது. சவுத் கொரியன் பாசஞ்சர் பிளைட் ஒருத்தனால் ஹிஜாக் செய்யப்பட்டு வடகொரியாவை நோக்கி போகுது. அந்த ஃப்ளைட்டை சூட் பண்ணி நிறுத்த ஏர்போர்ஸ் சோல்ஜரான படத்தோட ஹீரோவுக்கு ஆர்டர் கிடைக்க பிளைட்டுக்குள்ள பேசஞ்சர் இருக்கிறதுனால ஆர்டரை மீறி சூட் பண்ணாம ஃப்ளைட்டை வடகொரியாவுக்கு போக விட்டுறாரு. இதனால அவர் வேலையும் போகுது. வடகொரியா கவர்மெண்ட் ஹைஜாக் பண்ணவனுக்கு 2 மில்லியன் பணம் கொடுக்க, அப்புறம் பிளைட்ல போன 50 பேர்ல 39 பேரை ஊருக்கு அனுப்ப 11 பேரை பிடிச்சி வச்சுக்குது. இதுக்கெல்லாம் தான் காரணம்னு ஹீரோ ஃபீல் பண்ண கதைக்களம் 2 வருஷம் கழிச்சு நடக்குது. இப்ப ஹீரோ ஒரு பைலட்டாக இருக்காரு. அவருடைய பிளைட்டு சாக்சோ ஏர்போர்ட்டிலிருந்து சியோலுக்கு புறப்பட அந்த ஃப்ளைட்டையும் கையில பாம் வச்சு ஒருத்தன் வடகொரியாவுக்கு போகச் சொல்லி ஹைஜாக் பண்றான். அதை ஏன் பண்றான், எதுக்கு பண்றான், பிளைட்ல உள்ளவங்களுக்கு என்ன ஆச்சு, அப்புறம் நடக்கிற பரபரப்பான சம்பவம் தான் இந்த படத்தோட மொத்த கதையே. இந்த படம் 1971 உண்மையாக நடந்த கொரியன் F-27 பிளைட்டோட ஹைஜாக்கை அடிப்படையாக வைத்து இந்த படத்தை எடுத்திருக்காங்க. கிம் கியோங் சான் எழுதியிருக்கார், கிம் ஷியோங் ஹான் டைரக்ஷன் பண்ணியிருக்கார். இந்த படம் ஆரம்பிச்ச 30 நிமிஷத்துல வர்ற சீன்ல சினிமாட்டோகிராஃபி ஆகட்டும், கேமரா ஒர்க் ஆகட்டும் சும்மா தெரிக்க விட்டுட்டாங்க. எப்படி அதை மேக்கிங் பண்ணாங்கன்னே தெரியல. அப்படி ஒரு மேக்கிங் படத்தை பார்த்தா உங்களுக்கே தெரியும். ஸ்டன்னிங்கான சீன் அது. அதே மாதிரி 1 hour 15 minutesல வர்ற சீன்ல எல்லாம் நம்மளை பதப்பதைக்க வச்சிடும், பரபரப்பு உச்சிக்கே போயிடுவோம். அப்படி இருக்கும் அந்த சீன். சில சீன்ஸ்கள் எல்லாம் நம்ம ஹார்ட் பீட்டே எகிரிடும். அந்த சீன்ஸ்கள் எல்லாம் அடுத்த லெவலுக்கு கொண்டுட்டு போனதே கிம் தே சியோங்கோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் தான். இவருடைய பேக்ரவுண்ட் ஸ்கோர் இந்த படத்துக்கும் மிகப்பெரிய பலம். கிம் சங் பம் படத்தோட எடிட்டர். அவர் வச்ச ஒவ்வொரு கட்சும் பார்க்க அவ்வளோ சூப்பரா இருந்துச்சு. வில்லனுக்கான மோட்டிவை போற போக்குல ஷார்ட்டா வச்சு கட் பண்ணி கொடுத்துட்டு போயிருக்காரு. அதுவும் பார்க்க அவ்வளோ சூப்பரா இருந்துச்சு. படத்திலே வில்லன் கேரக்டர் செமஸ்ட்ராங் அதையோ ஜின்கு என்கிறவர் தான் பண்ணியிருக்காரு. ஒண்டர்புல் பெர்ஃபார்மன்ஸ் அவங்கிட்ட இருந்து அவருடைய பெர்ஃபார்மன்ஸ்ல தான் இந்த மொத்த படமே நிக்குது. இவர் போக ஹீரோவாக ஹா ஜங் வூ தான் பிளே பண்ணியிருக்காரு. அவருடைய கேரக்டர் இந்த படத்துல ஆரம்பத்துல இருந்து ரொம்ப சர்டீலாகத்தான் போர்ட்ரேயல் பண்ணப்பட்டிருக்கும். கிளைமேக்ஸில் தான் அந்த கேரக்டருக்கு ஸ்கோப் அதிகம். அதை ஈஸியாக ரொம்ப கச்சிதமாக அவர் பண்ணியிருக்காரு. இது போக நடித்த மற்ற ஆர்டிஸ்ட்களும் கொடுத்த ரோலை கரெக்டாக பண்ணிட்டாங்க. படத்தில் ஒரு வாய் பேசாத அம்மா கேரக்டர் அவன் பையன் பாதுகாக்க ஒரு விஷயம் பண்ணுவாங்க. அந்த எமோஷன் சீன்ஸ் நமக்கு நல்லா கனெக்ட் ஆகும். நல்ல அருமையான சீன் அது. ஃப்ரீ கிளைமேக்ஸில் தரமான மேக்கிங் சீன் ஒன்று இருக்குது. அதை நான் சத்தியமாக எதிர்பார்க்கல. அப்படியே ப்ரீஸ் ஆகி பார்த்தேன். ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டோட கான்ட்ரிபியூஷனும் அருமையாக இருந்துச்சு. பாதி சீன் ஷெட் போட்டு தான் எடுத்திருக்காங்க. செட்டுன்னே தெரியாது, அந்த அளவுக்கு இருக்கும் செட். மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குன்னா, ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் படம் சும்மா தீயா பத்திக்கிட்டு போகக்கூடிய ரொம்ப அமேசிங். ஆனால் சீட் எட்ஜ் த்ரில்லர் படம் மிஸ் பண்ணிடாதீங்க. ஹோம் தியேட்டர்ல பாருங்க. அமேசிங்கான எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்க, வீடியோவை ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம ட்ரிப்ஜாய் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.